அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செல்வம் அழிக்கும் மேலும் 3 படைகளை பற்றி நல்லா அதில் சொல்றாரு. புலை மயக்கம் வேண்டி பொருட்பெண்டிர் தோய்தல், களமயக்கம் கள்ளுண்டு வாழ்தல், சலமயத்தால் சொல்லிய சொல்லாடல் சூதுமென்று இம்மூன்றும் செல்வம் அழிக்கும் படை. இழிவான இன்பம் விரும்பி விலை மாதர்களிடம் செல்தல், புட்டியில் மயக்கம் கொண்டு மது அருந்துதல், தீய பழக்க வழக்கமான சூது சொல்லி ஆடுதல் ஆகிய 3ம் ஒருவனிடம் உள்ள பொருள் செல்வத்தை அழிக்கும் படைகள். இதுல புலை மயக்கம் என்று சொல்லுகிறார். புலையன் என்றால் மிக இழிவானவன், ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் புலையன். புலை நாரி என்றால் இழிவான பெண். இங்க புலை மயக்கம் என்கிறார் நல்லாதனார். அப்போ இழிவான பெண்ணின் மேல் மயக்கம் கொண்டு பொருட்பெண்டில், இந்த சொல்லை ஐயன் திருவள்ளுவரும் சொல்றாரு, நல்லாதனார் சொல்றாரு. அவர்கள் பொருள் சம்பாதிப்பது ஒன்றையே நோக்கமாக கொண்ட விலை மகளிர். அவங்ககிட்ட போய் இன்பம் துவைக்கிறாங்களவா, அவன் அப்படி செஞ்சால் அவங்கக்கூடிய பொருட்செல்வத்தை அழிக்கக்கூடிய முதல் படை அதுதான். இரண்டாவது படை எதுனா மது. அது பலருக்கும் தெரியும். கிடைக்கிற உதவி பணம் எல்லாம் போய் நேரா மதுக்கடையில போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. இந்த களமயக்கம், களம் என்றால் அந்த புட்டி பாட்டில். சில பேருக்கு அந்த பாட்டில் பார்த்தாலே மயக்கம் வந்துடும். அந்த மூடிய திறந்த அந்த வாசனை நறுமணம் வந்தாலே மயக்கம் வந்துடும். மயக்கம் நான் சொல்றது அதை எடுத்து குடிக்கலாங்கிற அளவுக்கு அது மேல ஒரு காதல் பிறந்துடும். அப்படிப்பட்ட காதல், மதுவின் மேல் ஒருவனுக்கு காதல் இருந்தால் அது அவனுடைய பொருள் செல்வத்தை அடைக்கும் 2ஆம் படை. 3ஆம் படை என்று ஒன்றை சொல்லுகிறார் நல்லாதனார். அது என்னன்னா சூதாடுறது. நம்ம நாட்டில் இந்த தாயக்கட்டை ஆடுறது, அந்த மாதிரி கிராமத்தில் கல்லுக்கட்டில் உட்காந்துக்கிட்டு சீட்டாடுவாங்க. அதில் காசு வச்சு ஆடுவாங்க, வைக்காமே ஆடுவாங்க. சில மன மகிழ் மன்றங்கள்லாம் இருக்கு. அங்க ஒரே புகை மண்டலமாக இருக்கும். மது பாட்டில்கள் திறந்து வாசனை நிரம்பி கிடக்கும். கூட சீட்டாட்டம் நடக்கும். அது சூது. வெளிநாடுகள்லாம் கேசினோ அப்படின்னு என்று இருக்கிறது. அதுவும் சூதுதான். இது மட்டும் சூது இல்லைங்க, லாட்டரியும் சூதுதான். லாட்டரியில சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நேர்மையான பணம், அறவழியில் வந்த பணம் நினைக்கிறோம். இல்ல, அதுவும் சூதாட்டத்தால் பெற்ற பணம் தான். அதுவும் அறச்செயலுக்கு எதிரான பணம் தான். இந்த மூன்றும் ஒருவனுடைய பொருட்செல்வத்தை அழிக்கும் படைகள். அதனால இந்த 3 பக்கமும் தயவு செய்து போயிடாதீங்கன்னு, போகாதடா அப்படின்னு எங்க அப்பா எனக்கு வலியுறுத்தி சொன்னார். பொருட்பெண்டிர் பக்கம் போகாதே, மது பக்கம் போகாதே, சூது பக்கம் போகாதே, போனால் உன் பொருட்செல்வம் நிச்சயமாக அழிந்து போய்விடும் அப்படிங்கறத நல்லாதனார் சொல்லியிருக்கார். மீண்டும் செய்யும். புலை மயக்கம் வேண்டி பொருட்பெண்டிர் தோய்தல், களமயக்கம் கள் உண்டு வாழ்தல், சலமயத்தால் சொல்லிய சொல்லாடல் சூது என்று இம்மூன்றும் செல்வம் அழிக்கும் படை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரலையா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.